இருக்கனால அவங்களோட முழு ஆதரவு இருக்கிறனால நானும் வளர்ந்துக்கிட்டே இருக்கேன். நான் சேலத்துலேருந்து வரேங்க. என்னோடய படிப்பு மேலாண்மை ப்ளஸ் சைக்காலஜி. அதில் சைக்காலஜியில் முனைவர் பட்டம் வாங்கியிருக்கேன், டாக்டரேட் வாங்கியிருக்கேன். டாடா குழுமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு குழுமம். அது இந்தியாவோட வளர்ச்சிக்கு எவ்வளோ பெரிய முக்கியமான குழுமம்னு உங்களுக்கு தெரியும். இந்த டாடா குழுமத்தில் 3 நிறுவனத்துக்கு 18 வருஷமாக நான் லேர்னிங் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். அப்படின்னா அவங்களுக்கு தொடர்ந்து பயிற்சி அளிச்சுக்கிட்டே இருக்கேன். டாடா டைட்டன் வாட்சஸ், ஜுவல்லரி, டாடா பவர், அது இல்லாமல் ஐடிசி, பிரிட்டானியா, இது மாதிரி நிறுவனங்கள். இங்கே கோயம்புத்தூர்னால் ப்ரீமியர் மில்ஸ், டெக்ஸ்மோ, அது மாதிரி நிறுவனங்கள். கார்ப்பரேட் கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேஷனில் இருக்குது. எஸ்எம்இஸ் பார்த்திங்கன்னா என்னோடய பயணமே டெல்லியில் எஸ்எம்இஸுக்கான ஆய்வு செஞ்சு அதுக்கான பட்டப்படிப்பையும் நான் முடிச்சுட்டு இந்தியா ஃபுல்லாக சிறு தொழில் எப்படி இருக்குது, எப்படி மேல்மேலும் ஆகணும் அப்படின்றது தான் ஒரு ரிசர்ச் அண்ட் இதை தொடர்ந்து அதை தான் நான் செஞ்சுக்கிட்டே வரேன். இது இல்லாமல் சேலத்தில் நான் ஒரு ஸ்கூல் வச்சுருக்கேன். ஸ்கூல் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்லெக்ஸியான்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. டிஸ்லெக்ஸியா, டிஸ்கிராஃபியா அப்படின்னா குழந்தைங்க செம புத்திசாலியாக இருப்பாங்க, ஆனால் படிக்க மாட்டாங்க, அது மட்டும் செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்காக தமிழ்நாட்டிலே 2வது ஸ்கூல் நான் தான் ஆரம்பித்தது. இன்றைக்கி 25வது வருஷம் இது. ஸோ அதுவும் குழந்தைங்களுக்கு சேலத்தில் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் என்னோடய சின்ன ஒரு அறிமுகம். நேராக டைம் இல்லாதனால நான் போக போக எதனாச்சும் முக்கியமாக இருந்தால் என்னை பற்றி சொல்கிறேன், இல்லைன்னா அது தேவைப்படாது. ஏன்னா நம்மளுக்கு தேவை இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆரம்பித்தோம். பட் இன்றைக்கி பிஸ்னஸ்க்கு எவ்வளோ தூரம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது தெரியும். அதே மாதிரி நவம்பர் 20, 2022 தான் ChatGPT அப்படின்றது நம்மளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி. ஆனால் ஏஐ அப்படின்றது 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு விஷயந்தான். எதுவும் இல்லாதது எதுவும் கிடையாது, இருந்தது தான். நான் 2 மாதத்துக்கு முன்னாடி டெல்லியில் ஏஐ அதோட இம்பேக்ட் ஆன் பிஸ்னஸ் அண்ட் க்ரோத் ஆன் பிஸ்னஸ், எவ்வளோ தூரம் இம்பேக்ட் இருக்கும், எவ்வளோ தூரம் க்ரோத் இருக்கும், வளர்ச்சி எவ்வளோ தூரம் இருக்கும், அதோட சிரமங்கள் அதை எடுத்துக்கலன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்றத அட்டன் பண்ண போயிருந்தோம். அப்போ நம்ம ஊர் நபர் தான் பரத் ஆனந்த் அப்படின்றவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் 40 வருஷமாக ஏஐயில் ரிசர்ச்சில் இருக்கவர். அவர் தான் அங்கே கிளாஸ் எடுத்தார். அப்போ அவர் சொல்கிற சில விஷயங்கள்லாம் பிரமிப்பாகவும் இருந்தது. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், ஆனால் அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருந்து சொல்லும் பொழுது எவ்வளோ சீக்கிரம் நம்ம இந்த ஏஐக்குள்ளே அது எவ்வளோ சிறு தொழிலாக இருந்தாலும் சரி, எவ்வளோ தூரம் நம்ம ஏஐயோட இன்டகிரேட் ஆகி குயிக்காக வரோமோ நம்மளோட வளர்ச்சி இன்னும் நிறையா பார்க்க முடியும் அப்படின்றாங்க. நம்ம ஒரு காலத்தில் எப்படி டெக்னாலஜியை பார்த்து நிறையா ஐயோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தோமோ, அதே மாதிரி தான் நிறையா பேர் இன்றைக்கி ஏஐ பார்த்து இது அப்படி ஆயிருமா இப்படி ஆயிருமான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏஐயோட யார் தொடர்பில் இல்லையோ அவங்க தான் என்ன ஆவாங்கன்னா பிஸ்னஸ்லேருந்து விலைக்கு போவாங்க, ஜாப்லேருந்து விலைக்கு போவாங்க. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும், அங்கே கொடுக்கப்பட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை உங்களுக்கு நான் திருப்பியும் மீண்டும் சொல்கிறேன். ஆல்ரெடி 39% ஆஃப் த திறன்கள்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வேலை செய்யக்கூடிய திறன்கள் ஒரு 39% என்ன தேவை இருக்கோ அதெல்லாம் செத்து போச்சு. இனிமேட்டு அதெல்லாம் என்ன ஆகுதுங்க, ஒன்றும் உதவாது, சுத்தமாக உதவாது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கும் காலேஜில் இதுதான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ படிச்சுட்டு வெளியே வந்தால் என்ன ஆகும்னு தெரியும். அதனால தான் படிச்சுட்டு வெளியே வந்தால் பாதி பேர்த்துக்கு என்ன கிடைக்கிறது இல்லைங்க, வேலை கிடைக்கிறது இல்லைன்னு தெரியும். ஸோ நிறைய அப்டேஷன்ஸ் தேவைப்படுது. ஏற்கனவே உங்கள்கிட்ட வேலை செஞ்சிட்ருக்கவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, எத்தனை சதவீதம் பாருங்கள், 59% இருக்கக்கூடிய திறனையே நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கணும், அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கணும் இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ பெருநிறுவனங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னங்க, அவங்க இதுக்குன்னே பட்ஜெட் வச்சுருப்பாங்க, அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பட் சிறு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, நம்மகிட்ட இருக்கிறதே 2 பேர் இருப்பாங்க, 5 பேர் இருப்பாங்க, 10 பேர் இருப்பாங்க. காலையில் அவனும் வேலைக்கு வரலன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் திருப்பி நம்மளே தான் எல்லாம் செஞ்சிட்ருக்கப்ப இதுக்கெல்லாம் நம்மளுக்கு நேரம் இல்லாதனால கூட நம்மளோட வளர்ச்சி என்னவாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தேக்கமாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம வளர்கிறதுக்கான விஷயம் நிறையா இருக்குது. மார்க்கெட் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. நம்மளுக்கு ஆசை நிறையா இருக்குது,
ஆனால் அதை செய்யக்கூடிய விஷயத்துக்கு ஆட்கள் இல்லாத அந்த சமயத்துக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏஐ அப்படின்றத கொஞ்சம் பயன்படுத்திக்கணும், அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. கீழே பாருங்கள், ஆல்ரெடி பெரிய நிறுவனங்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அடுத்த திறன்கள் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கு அவங்களோட ஆட்களை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சிறு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, நம்மளுக்கு அன்றாட பிரச்சனையே பார்த்துக்கிட்டு இருக்கோமா அப்படின்றத தாண்டி நம்மளும் வேறு கற்றுக்கணும். நம்ம கற்றுக்கிட்டால் தான் யாரை கற்றுக்க வைக்க முடியும்னா கீழே இருக்கவங்கள கற்றுக்க வைக்க முடியும். இல்லையா, நம்மளுக்கு கற்றுக்க நேரம் இல்லைன்னா பரவாயில்ல, மற்றவங்கள கற்றுக்க வச்சுட்டு அவங்கள என்ன பண்ண விடணும்? இல்லை, இப்படி சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா எனக்கு பயமாக இருக்குது. சரிங்களா? என்ன பண்ணோம்? நீங்கள் கொஞ்சம் ஜாலியாக இருங்க. இது இன்னும் கிளாஸ் ரூம் செஷன் மாதிரி இருக்குது. அதனால் உங்களுக்கு யாரும் பிஸ்னஸ் உங்களுக்கு சொல்லித்தரணும்லாம் இல்லை, உங்களுக்கு எல்லாமே தெரியும். இங்கே சொல்ல வேண்டியது விஷயங்கள் இதுதான். நல்லா பண்ணுங்க. இந்த 5 ஏரியாஸ் பாருங்கள். லேபர் மார்க்கெட் ட்ரிவன் அப்படின்றாங்க. டெக்னாலஜியே என்ன சொல்கிறோம், ஆள் இல்லைன்னா செய்ய முடியாது. அதே லேபர் மார்க்கெட் தான். ஓகேங்களா? மேபி டீசெண்டாக வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறதோடைய, அதுவும் டெக் கூலின்னு தானே சொல்லுவாங்க. அப்படின்னா அது ஒன்றும் நெகட்டிவாக எடுத்துக்க தேவையில்லை. இட்ஸ் அ லேபர் மார்க்கெட். அப்போ இன்டென்சிவ் லேபர் மார்க்கெட் அப்படின்னா நிறைய பேர் அதுக்கு வேலை தேவை. எக்கச்சக்கமான பேர் அதுக்கு வேலைக்கு ஆள் வந்தால் தான் நம்ம க்ரோத்தே இருக்கும் டெக்னாலஜியில். அப்போ அது பாருங்கள், அந்த இடத்துல ஆட்கள் நிறையா தேவை, அங்கே நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட். ரெண்டாவது பாருங்கள், பிஸ்னஸ் எதை நோக்கி மூவ் ஆகுதுன்ட்டு. நீங்கள் எதாக இருந்தாலும் க்ரீன் ட்ரான்சிஷன் அப்படின்னு சொல்கிறது. க்ரீன் ட்ரான்சிஷன்னா என்னங்க? என்வாயர்மெண்ட்டு, அது ரிலேட்டடாக சஸ்டைனபிள் எந்த தொழிலாக இருந்தாலும் இனிமேட்டு இஎஸ்ஜின்னு ஒன்று வரப்போகுது. இஎஸ்ஜி, என்வாயர்மெண்டல் சோஷியல் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெரிய நிறுவனங்கள் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. சிறு நிறுவனங்கள் கூட நம்ம என்வாயர்மெண்ட்டை காப்பாற்றுறதுக்காக நம்ம தொழிலில் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். ஸோ தட் சமுதாயமும் அதுக்கு பாதிக்காமல் எப்படி இருக்குது, அதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். ஸோ அது க்ரீன் ட்ரான்சிஷன். இந்த க்ரீன் ட்ரான்சிஷனில் மட்டும் அடுத்த 5 வருஷத்தில் 6.2 கோடி மக்கள் தேவையாமா. 6.2 கோடி மக்கள். இதுக்கு இந்த பிஸ்னஸை நோக்கி போகிறவங்களுக்கு வாய்ப்புகளும் அவ்வளோ இருக்குது, ஆட்களும் அவ்வளோ தேவை. ஸோ அதனால தான் சடனாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து இந்த என்வாயர்மெண்டல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நான் சைக்காலஜி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு சைக்காலஜி படிக்கிறேன்றப்ப நிறைய பேர் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னு தெரியும். ஏன்னா இன்றைக்கும் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தங்க சொல்லிடுங்க. அப்படின்னா அடுத்த 1.5 மணி நேரம் ஒரு பைத்தியத்தோடு தான் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா இன்னும் பாருங்கள், சைக்காலஜினா பைத்தியம் தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம், இன்னும் மாறாமல் இருக்கும் பாருங்கள். அதை எப்படி தான் மாற்ற போகிறோன்னு எங்களுக்கும் தெரியல. நான் ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சிட்ருக்கப்ப மாஸ்டர் ஹெல்த் செக்கப்புக்கு முக்கியம் இல்லைங்களா? நீங்களாம் கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தாட்டினா செய்யணும். 45 வயசுக்கு மேலாம் கம்பல்சரி செஞ்சு தான் ஆகணும். அப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, அப்போ ஒரு சர்வே பண்ணேன். வரவங்கெல்லாம் மாஸ்டர் செக்கப் பண்ணிடுவாங்க, ஒரு அட்டெண்டர் வேறு கொடுத்துருவோம், ஒவ்வொரு டாக்டரை போய் பார்த்துட்டு வரணும், எல்லா டாக்டரையும் பார்த்துருவாங்க, கடைசியாக ஒரு டாக்டரை பார்க்கணும், சைக்காட்ரிஸ்ட். அங்கே வந்தால் நான் நல்லா இருக்கேங்கன்ட்டு போயிடுவாங்க. நான் கேட்பேன், ஏங்க அவரும் டாக்டர் தாங்க, அவரையும் நீங்கள் பார்த்தா தாங்க கன்சல்டேஷன் முடியுதுன்னா, தம்பி நான் நல்லா இருக்கேன் சரியா அப்படின்வாங்க. எனக்கு அப்போ தான் தெரியும், ஐயோ அந்த மனுஷனை உள்ள. ஏன்னா நம்மக்கிட்ட இன்னும் என்ன பயம்னா, எங்கே அந்த ஆள் ரூம்குள்ளே போனாவே நம்ம பைத்தியம்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற இன்னும் அந்த பயம் நம்மளுக்கு நிறையா இருக்குது. சொன்னாலும் சொல்லாமல் நம்ம பைத்தியமாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம், அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்க. மன அழுத்தன்றது இன்றைக்கி மிகப்பெரிய கொடிய நோயாக மாறிட்டு இருக்குன்றத ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன். அடுத்த பெரிய நோய் அப்படின்னா தனிமை தான். சரிங்களா? தனிமைக்காக எதனாச்சும் பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும்னா ஆரம்பிங்க. சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா தனிமை என்பது மிக கொடிய நோயாக மாறப்போகுது. அதுக்கு உண்மையாலுமே என்ன தேவை அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அதை பற்றி நிறையா உங்களுக்கு ஐடியாஸும் இருக்கும். நீங்கள் அதை வேறு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எப்படின்னா முதியோர் இல்லம், ரிட்டையர்மெண்ட் இல்லம் அப்படின்னு பார்க்குறீங்க. அப்படிலாம் பார்க்காம நீங்கள் வேறு மாதிரி யோசிக்கலாம். வேணும்னா சொல்லுங்கள், நிறையா ஐடியாஸ் வேணால் தரேன். அது வேணால் தேவை உங்களுக்கு எல்லாத்துக்கும். அடுத்தது அப்புறம் சொல்கிறேன், இது முடிச்சிடலாம்.
டெமோக்ராட்டிக் ஷிஃப்ட்டுன்னு பாருங்கள். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இனிமேட்டு உங்கள் ஊரில் தான் நீங்கள் தொழில் நடத்தணுன்னா இனிமேட்டு தொழிலே செய்ய முடியாது, மாறிக்கிட்டு இருக்கு கம்ப்ளீட்டாக. இதுதான் புதிய ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் ஊரை தாண்டியும் நிறைய விஷயங்கள் வேறு எங்கே மார்க்கெட் இருக்கோ அங்கே ஓடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நீங்கள்லாம் பண்ணிகிட்ருக்க ஆளுங்க தான், உங்களுக்கும் தெரியாததெல்லாம் இல்லை. நம்ம மக்கள் நிறைய பேர் மூவ் ஆகி பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த டெமோகிராஃபிக் ஷிஃப்ட் அப்படின்றது, ஏன்னா ஆள் கிடைக்காது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேலைக்கு இனிமேட்டு நம்மளுக்கு பெருசாக என்ன கிடைக்காது, தமிழ்நாட்டில் ஆள் கிடைக்காது. ஏன், என்ன காரணம்? எல்லாம் படிச்சிட்டாங்க, எல்லாமே படிச்சிட்டாங்க, அவ்வளோதான். அப்படின்னா டிகிரி வாங்கியிருக்காங்க, வேலைக்கு தகுதியானலாம் இல்லை. டிகிரி வாங்கிட்டனால அவங்கவுங்களுக்கு என்ன வந்துருச்சுன்னா, நான் படிச்சுட்டேன் அதனால் நான் இந்த மாதிரி வேலைக்கு போகக்கூடாதுன்னு வந்துருச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், வேலைக்கு என்ன பண்ணுவீங்க, ஆட்கள் வெளியே இருந்து தான் கூட்டிகிட்டு வரணும். ஸோ இப்போ வெளியிருந்து கூட்டிகிட்டு வரதும் என்ன ஆக போகுதுன்னா உங்களுக்கு கம்மியாக போகுது. அதையும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்லாம் பாருங்கள், பீகார்லேருந்து வந்தாங்க, ஒரிசாலேருந்து வந்தாங்க. இப்போ அங்கேருந்து வரது என்ன ஆயிடுச்சுங்க, குறைஞ்சிருச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மாநிலங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சப்சிடி கொடுக்குறாங்க, இங்கே இருக்கவங்களும் அங்கே கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஆளுங்களும் இங்கேருந்து போய் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. திருப்பூர்லேருந்து மட்டுமே உங்களுக்கு தெரியும் மோர் தென் 10 கம்பெனி எங்கே போயிருக்குன்னா பீகாருக்கு போயிருக்கு. யோசிச்சு பாருங்கள், பீகார்லேருந்து அவங்க 20 வருஷமாக நம்ம ஊரில் வந்து வேலை செஞ்சு தொழிலை நல்லா கற்றுக்கிட்டு அங்கே மூவ் ஆகிட்டாங்க. நம்ம ஆளுங்களும் அங்கே மூவ் ஆகிட்டாங்க. காரணம் என்னென்னா டெமோகிராஃபி ஷிஃப்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இது இப்படி தான் இனிமேட்டு தொழிலுன்றது என்ன ஆக போகுதுன்னா மூவ் ஆக போகுது. இன்னொன்றுங்க, தமிழ்நாட்டில் பாப்புலேஷன் என்ன ஆகிட்டு வருது, குறைஞ்சிக்கிட்டு வருது. ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா 2.1 பாப்புலேஷன் ரேஷியோ எவ்வளோங்க, 2.1 இருக்கணும்னா ஒரு குடும்பத்துக்கு 2 குழந்தைங்க இருக்கணும். தமிழ்நாடோட இன்றைக்கி ஸ்டேட்டஸ் என்னென்னா 1.9க்கு வந்துடும் போல் தெரியுது. போன 2 வருஷத்துக்கு முன்னாடி 2ல் நின்றுச்சு. 2ன்னாவே எங்கே வந்துட்டோம், பார்டருக்கு வந்துட்டோம். எப்படி நம்ம இந்த டயபெட்டிக்ஸ் பார்டர்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பார்டருக்கு இப்போ வந்துட்டோம் நம்ம. ஸோ இன்னும் ஒரு 5 வருஷத்தில் இது என்ன ஆயிருங்க, 1.9க்கு போயிடுச்சுன்னா அப்போ ஒரு குடும்பத்தில் 2 குழந்தைங்க இல்லைன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும், அப்படியே குறையும். நான் போன மாதம் ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருந்த ஓனர்ஸ்க்கெல்லாம் ஒரு செஷன் இதை வச்சு எடுக்கிறப்ப அதுதான் சொன்னேன். ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காதீங்க ஸ்கூல்ஸை, என்ன 10 வருஷத்தில் மாட்டிக்குவீங்க. ஏன்னா ஆளே இருக்காது. குழந்தைங்கள போய் எங்கே பிடிப்பீங்க, நீங்கள் பாட்டுக்கு இப்படி போயிட்டு இருந்தீங்கன்னா குழந்தைங்களாம் வெளிநாட்டில் இருந்தாலும் வரமாட்டாங்க இங்கே படிக்க. பக்கத்து நாட்டில் பக்கத்து மாநிலத்துலேருந்துலாம் இங்கே படிக்கலாம் வரமாட்டாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இன்னொன்றுங்க, ஏஐ வந்ததுக்கப்புறம் எனக்கு அங்கே சொல்லப்பட்டதே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே நான் வந்து இஸ்ரேலெல்லாம் நான் ஒர்க் பண்ணனால, இஸ்ரேலில் நான் ஆய்வுகள் பண்ணனால, அங்கே படித்தனால எங்களுக்கு அப்போருந்தே எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்படுறது தான் சிம்பிள். இன்னும் 10-15 வருஷத்தில் ஸ்கூல் அப்படின்ற கான்செப்டே தேவையான்னு கேள்விக்கு வரும். தேவையா? காரணம் என்னென்னா, ஜென்ரேட்டிவ் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது வந்து வெறும் ஏஐ பார்க்குறீங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்க்குறீங்க. இப்போ நம்ம ஜென்ரேட்டிவ் ஏஐக்கு மூவ் ஆகிட்டோம். ஜென்ரேட்டிவ் ஏஐன்னா என்ன, உங்களுக்கு கார்லெல்லாம் எல்லாம் வருது பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டேஷன்லாம் வருது பார்த்தீங்களா, ஜென்ரேட்டிவ் ஏஐ. அடுத்தது நம்ம இன்னும் 15 வருஷத்தில் எங்கே போயிடுவோம்னா சூப்பர் இன்டெலிஜென்ஸ்க்கு போயிடுவோம். சூப்பர் இன்டெலிஜென்ஸ்னால் என்னென்னா, நம்மளை மாதிரியே அது என்ன பண்ண ஆரம்பிக்கும், யோசிக்கும், வேலைகளை செய்யும். அப்போ ஒரு 2015க்குள்ளே ஒரு ரோபோ ஒரு கம்பெனியை எடுத்து நடத்துகிற அளவுக்கு என்ன ஆயிரும், தயாராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஏன் இருக்குன்னு மட்டும் சொல்லிக்கிறேன்னா, ஆல்ரெடி நடந்துருச்சு. ஆனால் ரொம்பவும் நம்ம போய் இருக்குன்னு சொன்னோன்னா இது வந்துடும், அவ்வளோதான், சிம்பிள். போன மாதம் 2 லேபில் வாட்ச் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நாஸ்டாப் வாட்ச் டாக்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, 2 லேபில் யூஎஸில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏஐ என்ன செஞ்சிச்சுன்னு. ஒரு இடத்துல ஹை மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளத்தை கொடுத்துட்டு ஏஐட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மேக்ஸ் ப்ராப்ளத்தை சீக்கிரம் முடிச்சுட்டு வேலையை முடித்த உடனே நீயே சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. கமாண்ட் கொடுத்தது யார், நம்ம. அது என்ன பண்ணிச்சு தெரியுங்களா, சுவிட்ச் ஆஃப்ன்ற கமாண்டை மட்டும் தூக்கிட்டு மீதி எல்லா வேலையும் செஞ்சுட்டு அப்படியே ஆக்ஷன்லேயே இருந்திருக்கு. ஃபஸ்ட் இன்சிடெண்ட். 2வது இன்சிடெண்ட், ஒரு மாடல் பண்ணுறாங்க. அந்த மாடலில் என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு சில நியூஸ் கொடுத்துக்கிட்டே வராங்க, அதுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே வராங்க. இப்போ நான் ஓனர்னால் என் எம்ப்ளாயிக்கு நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே வரேன். அப்படி கொடுக்கும் பொழுது
நீ ஒழுங்காக வேலை செய்யலை, நீ நின்றுடு, நாளையிலேருந்து யூ சுவிட்ச் ஆஃப் அண்ட் மூவ் அவுட்னா அது க்ளோஸ் பண்ணிவிட்டு வேலையை நிறுத்திடணும் இப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த ஆளோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து, நீ இன்னொரு பொண்ணோட சவகாசம் வச்சுருக்க, நீ என்னை வேலையை விட்டு தூக்குனேன்னா உன்னை நான் என்ன பண்ணிடுவேன், போட்டு கொடுத்துருவேன், சோஷியல் மீடியாவில் போட்டுருவேன் அப்படின்னு அது பயப்படுத்தியிருக்கு. இது அந்த இப்படி செய்யுதான்னு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே அது என்ன பண்ணியிருக்குன்னா தன்னால் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கு. உடனே அதை என்ன பண்ணிட்டாங்க, ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. இப்போ அப்படின்னா கொஞ்சம் நல்ல இதெல்லாம் வந்துரும்னு அர்த்தம். சரிங்களா, இதெல்லாம் வந்துடும். ஏன்னா வேறு ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ இந்த ரிப்போர்ட் என்ன அடுத்தது பாருங்கள், ஜியோ எக்கனாமிக்ஸ் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியங்க. இப்போ நீங்கள் ஒன்றா சேர்ந்து இருக்கிறதுக்கு அது ஜியோ எக்கனாமிக்ஸ் தான் சொல்கிறோம். ஃபஸ்ட்டெல்லாம் ஃப்ராக்மெண்டேஷன்றது எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம நிலம்லாம் பிரிஞ்சு போச்சா. ஒரு காலத்தில் அது 100 ஏக்கராக இருந்திருக்கும், இன்றைக்கி என்ன இருக்குங்க, 10 ஏக்கருக்கு வந்துருச்சா. பிரித்து இந்தியாவோட ஃபார்மர்ஸோட அக்ரிகல்ச்சரோட பிரச்சனையே இதுதான். ஃப்ராக்மெண்டேஷன் அடிக்க என்ன ஆகும்னா, யாருனாலையும் உற்பத்தி என்ன பண்ண முடியாது, பெருசாக பண்ண முடியாது. ஏன்னா 100 ஏக்கர் இப்போ பண்ணுற திறன் வேறு, 10க்கு போயிடுச்சுன்னா வாட்டர் சோர்ஸ் எல்லாத்துக்கும் வேணும், எல்லாமே இது பிரச்சனை எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அது இப்போ உலகம் ஃபுல்லாக இப்படி பிரிய ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ எப்படின்னா சண்டை போட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா. இப்போ சண்டை போட்டு நீ 4 பேர், நான் 4 பேர், நீ 5 பேருன்னு பிரிகிறாங்க பாருங்கள். இது ஒரு பெரிய ரிஸ்க்கு பிஸ்னஸ்க்கு அப்படின்றாங்க, பயங்கர ரிஸ்க்கு. அடுத்தது எக்கனாமிக் அன்சர்டனிட்டி. கண்டிப்பாக வார் இது மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த வாரெல்லாம் நிற்க விடவே மாட்டாங்க, ஏதோ ஒரு வார் நடந்துக்கிட்டே இருக்கும். இதுவும் அடுத்த பிஸ்னஸுக்கு பயங்கர சேலஞ்சஸ். அப்போ லேபர் மார்க்கெட்டுன்றது ரொம்ப பிரச்சனையாக வரும். இது ரொம்ப முக்கியம். அடுத்த 5 வருஷத்தில் 10 கோடி மக்களுக்கு வேலை போயிடும். சரி, அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா நல்ல நியூஸ் என்னென்னா, 170 கோடி மக்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த புதிய வேலைகளை ஸ்கில் வேணும். ஸோ நீங்கள் அந்த பிஸ்னஸ்லலாம் இருப்பீங்க, நீங்கள் மாறாமலாம் இருக்க முடியாதுல்ல. அப்போ இப்போ இருந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, என்ன மாதிரி மாற்றங்கள் வருதுன்றத கொஞ்சம் திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். இன்னொரு நல்ல நியூஸ் என்னென்னா, 109 கோடி மக்களுக்கு இருக்கிற தொழிலையே என்ன வேலை வாய்ப்புகள் இன்னும் நல்லா கொடுக்கப்படணும், என்ன அவங்களுக்கு திறன் வேணும் அப்படின்றதையும் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இது 2 நல்ல நியூஸாக நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ பாருங்கள், ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் யாரெல்லாம் அக்ரிகல்ச்சர் வச்சுருக்கீங்களோ, அதுவும் இன்டகிரேட்டடாக வச்சுருக்கீங்களோ, நீங்கள்லாம் நல்லா பண்ணலாம். இன்டகிரேட்டட் அது உங்களுக்கு தெரியும், ஒருங்கிணைந்த. ஆமாம், அது பண்ணலாம். நிறைய பேர் இப்போ அதை செமையாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர் பக்கம் சேலத்துலேருந்து 70 கிலோமீட்டர்ஸ் செட்டிலிங் வேலின்னு ஒன்று இருக்குது, கருமந்துறைக்கு கீழே. அங்கே மட்டும் 1600 ஏக்கர் என்ன பண்ணியிருக்காங்க, ஒருங்கிணைந்த ஃபார்மிங் அங்கே பெரிய அளவுக்கு நடந்துகிட்ருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா டெக்னாலஜியை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அற்புதமாக ஹை எண்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ சேட்டலைட் மூலமாகவே எப்படி என்ன மண் வளம் எப்படி இருக்குது, என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த இடம் ரொம்ப முக்கியமாக இருக்க போகுது அப்படின்றாங்க. அங்கே ஏஐ என்ன வருமா, நிறையா ஹெல்ப் பண்ணுமாமா. ஸோ யாரெல்லாம் அது ரிலேட்டடாக இருக்கீங்களோ கொஞ்சம் நீங்கள் சீரியஸாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணுங்கள். பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா வருகிற ஆகஸ்ட் மாதம், நான் அந்த டேட் கூட சிவகுமார்கிட்ட நான் தரேன், அங்கே 45 கண்ட்ரியிலேருந்து ஃபார்மர்ஸுக்குன்னு ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்குது. ஃபார்மர்ஸுக்குன்னு ஈவெண்ட் நடக்குது. அதுவும் பெரிய ஃபார்மர்ஸாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் அங்கே போங்க. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்டு, அங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் செய்கிறவங்கெல்லாம் அங்கே வராங்க. அது ஒரு மிகப்பெரிய சந்திப்பாக இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸ் சொன்னால் நான் தரேன் நான். ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு அமைப்பாக உருவாக்கிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டு பக்கம். ஹை ட்ரக், எத்தனை பேர் இந்த வெட்டிவேரில் இருக்கீங்க? வெட்டிவேர் பெருசாக அதை பற்றி யோசிக்கலல்ல. தயவு செஞ்சு வெட்டிவேர் யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெட்டிவேர் பற்றி உங்களுக்கு எதனாச்சும் பிஸ்னஸ் இது வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். உங்களுக்கு நான் வெட்டிவேரோட ஆல் இண்டியா
பிரசிடெண்ட் யார் அப்படின்னா அவர் சிகே அசோக் இருக்கீங்க. சிகே அசோக்குன்றவர், அவர் கெவின் கேர் இருக்கு இல்லைங்களா, கெவின் கேர் ரங்கநாதன் தெரியும் இல்லையா, கெவின் கேர் ரங்கநாதனோட அண்ணன் அவர், சரிங்களா. சிகே அசோக்குன்றவர் அண்ணன், அவர் தான் ஆல் இண்டியா வெட்டிவேர் அசோசியேஷனோட பிரசிடெண்ட். அவர் வந்து பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 400-600 ஏக்கருக்கு என்ன பண்ணியிருக்காரு, வெட்டிவேர் இதை பண்ணி அதில் நிறைய பை ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கார். வெட்டிவேர்லேருந்து உங்களுக்கு நிறைய பை ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நடக்குது. வருகிற 29ஆம் தேதி அப்படின்னா நாளைக்கு இல்லைங்களா, நாளைக்கு திருவாரூரில் வெட்டிவேருக்கான கான்ஃபரன்ஸ் நடக்குது, தமிழ்நாட்டில் நடக்குது வெட்டிவேருக்குன்னு சொல்லி. யாராச்சும் அப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்கன்னா நாளைக்கு, ஆனால் திருவாரூர் யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா சொல்கிறீங்க, நான் கனெக்ட் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். ஏன்னா இப்போ நான் வந்து எம்எஸ் சுவாமிநாதனோட ஃபவுண்டேஷனில் சயின்டிஸ்டோடு இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஃபார்மர்ஸ்க்கான ஆல் இண்டியா லெவலில் என்னென்ன விஷயத்துலலாம் நம்ம கொஞ்சம் சரிப்படுத்த முடியும். பாம்பையன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, நம்மாழ்வார் மாதிரி. பாம்பையன் தென்காசி பக்கம் பாம்பையன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, 1 ஏக்கர் 10 லட்சம் அப்படின்ற மாதிரி 100 ஏக்கரை இன்வெஸ்டர்ஸை கொண்டு வந்து பண்ணி அதை ஒரு பெரிய லெவலில் இன்டகிரேட்டட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வேணால் பாம்பேன்னாலும் அந்த மாடலை போய் பாருங்கள். நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஊரில் இந்த மாதிரி திங்கிங் ஸ்டார்ட் ஆணுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எதுக்கு அப்படின்னா விவசாய ரிலேட்டடான விஷயத்துக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் கடந்த ஒரு 2 வருஷமாக அந்த ஃபார்மிங் ரிலேட்டடாக என்ன இம்ப்ரூவ் பண்ண முடியும், அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுன்றதில் தான் ஆல் இண்டியா லெவல் இறங்கி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ அதில் எம்எஸ் சுவாமிநாதனில் பரசுராமன் இருக்கார். பரசுராமன் தான் இன்றைக்கி எம்எஸ் சுவாமிநாதனோட ஃபவுண்டேஷனுக்கான சயின்டிஸ்ட்டு. அவர் நம்ம ஊர் ஆள். அவர் வந்து எக்கச்சக்கமான ஸ்கீம் சொல்கிறார், எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் யாரும் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒருங்கிணைய மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தான் அவர் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தார். அவரையும் என்ன கூட உங்களுக்கு நான் உங்கள் ஃபாரத்துக்கு ஒரு நாள் சொன்னீங்கன்னா, ஆனால் அவர் வரும்பொழுது ஒரு நிறைய பேர் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி இன்றைக்கி எல்லாம் வந்துட்டீங்க, இன்னும் நிறையா 360 பேருன்றீங்க, 260 பேர், அதெல்லாம் இருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஃபார்மிங் இதில் இப்போ லேயர் ஃபார்மிங்லாம் உங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. லேயர் ஃபார்மிங்லாம் இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பெரிய பிஸ்னஸாக மாறிக்கிட்டு இருக்கு. அதுக்கான ஐடியாஸ்லாம் அவர் நிறையா தரேன்னு சொல்லியிருக்காரு, தந்துக்கிட்டு இருக்காரு. மேகாலயா அந்த மாதிரி பக்கம்லாம் எக்கச்சக்கமாக இப்போ கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறனால அங்கே நிறையா ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. இங்கே கொஞ்சம் நம்ம இன்னும் பார்த்தோன்னா நல்லாயிருக்கும். ஸோ அக்ரிகல்ச்சரில் மட்டும் நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன். அடுத்தது உங்கள் இதில் இருக்கிறது லைட் ட்ரக்ஸு டெலிவரி சர்வீசஸ், இது பெரிய பிஸ்னஸாக மாறப்போகுது. லைட் ட்ரக்ஸும் வேணுன்ட்டு. ஆனால் என்ன, இதில் இருக்கக்கூடிய டிரைவர்ஸுக்கு தான் இனிமேட்டு இருக்கிறதுலையே ரொம்ப காஸ்ட்லியாக சேல்ரி கொடுக்க போகிறோம், சரிங்களா. 65,000லேருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் என்ன ஆகும், சேல்ரி மூவ் ஆகும். ஃப்யூச்சர்லலாம் எப்படி இருக்குன்னா, வர வண்டியெலாம் பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் வண்டியாக இருக்குங்களா. அப்போ அதை ஹேண்டில் பண்ணணுன்னா ஆர்டினரி டிரைவர்ஸ் தேவைப்படாது. கண்டிப்பாக அதுக்கு என்ன படிச்சிருக்கணுன்னா டிப்ளமோனாச்சு படிச்சிருக்கணுன்ற மாதிரி ஒரு சின்ன மாற்றங்கள்லாம் வரும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஜூலை எண்டில் ஒரு மாற்றம் வருதுன்னு நினைக்கிறேன். லைசன்ஸில் கேள்விப்பட்டீங்களா? சொல்லிகிட்டே இருக்காங்க. இல்லை, லைசன்ஸே இனிமேட்டு வாங்கணுன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதணும். அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஜூலையிலேருந்து ஆரம்பிக்குதுங்க. நீங்கள் வெறும் இனிமேட்டு 8 போட்டு காமிச்சா தரமாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், சென்ட்ரலைஸ் பண்ணுறாங்க. அது நீங்கள் என்ன வேணாலும் கொடுங்க, ஆனால் டெஸ்ட்டுக்கும் ஆளை வச்சு எழுதிக்கோங்க, அதெல்லாம் வேறு. பட் இனிமேட்டு என்ன எழுதணும், எக்ஸாம் எழுதணுன்ற ஒரு விஷயம் வருது. கொஞ்சம் நல்ல விஷயந்தான், ஏன்னா ஹைப்ரிடாக மாறுது எல்லாம். அடுத்தது கண்ணாபின்னான் வெஹிக்கிள்ஸ் வருது, அதை பற்றி புரியாமையே ஓட்டுறனால பெரிய ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது, பொருளாதாரம் இது நஷ்டமும். ஸோ ஹை ட்ரக் இது வந்து ஜாஸ்தி இருக்குது. பாருங்கள், சாஃப்ட்வேர் யார் இருக்கீங்களோ, அப்ளிகேஷன்ஸில் யார் பிஸ்னஸில் இருக்கீங்களோ, குயிக்காக பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பில்டிங் ஃபார்மர்ஸ், ஃபினிஷர்ஸ் அண்ட் ரிலேட்டட் ட்ரேட் ஒர்க்கில் இருக்குது. ஷாப் சேல்ஸ் பர்சன் நிறையா தேவைப்படுவாங்க. ஃபுட் ப்ராசஸிங் பெருசாக போகுது, ஃபுட் ப்ராசஸிங் ரொம்ப பெருசாக வரப்போகுது. ஸோ அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. கார், வேன் அண்ட் மோட்டார் சைக்கிள் டிரைவர்ஸ் உங்களுக்கு எக்கச்சக்கமாக தேவைப்படும். மீதி எல்லாம் நர்சிங் சொல்லவே தேவையில்லை.
எல்லாமே இது ரிலேட்டடாக. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் க்ரோயிங் ஜாப் நிறைய இருக்கக்கூடிய இது. சரிங்க, இதெல்லாம் காணா போயிடும், இதெல்லாம் காணா போயிடும். இது ரிலேட்டடாக யாரெல்லாம் இருக்கீங்களோ கொஞ்சம் குயிக்காக உங்கள் டெக்னாலஜியை அடுத்த டெக்னாலஜிக்கு மாற பாருங்கள். இதெல்லாம் குயிக்காக காணா போயிடும். பில்டிங் கேர்டேக்கர்ஸ், கிளீனர்ஸ் அண்ட் ஹவுஸ் கீப்பர்ஸ் ஆள் இல்லை. ஸோ நீங்கள் என்ன ஆகும், மெஷினரி தான் வரும். நீங்கள் இதை டிபெண்ட் பண்ணி இருந்தீங்கன்னா நீங்கள் உடனே அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்க்கு போய்க்கோங்க. இதெல்லாம் இன்னும் 5 வருஷத்தில் நடக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸுன்றது அவங்க சும்மா கொடுக்கலிங்க, நடக்க போகிறது தான் கொடுக்குறாங்க. இது ஒன்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டாங்கனாவே என்ன ஆச்சுன்னா அது நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் குயிக்காக டிக்ளைனிங்க்கு ஆகக்கூடிய தொழில்கள். ஆடிட்டர் ஏன் போட்டிருக்கேன்னா, ஆடிட்டர் போக மாட்டார், ஆடிட்டர் கீழே வேலை செய்கிறாங்க இல்லைங்களா. ஆடிட்டருக்கு இன்றைக்கி ஒரு ஆடிட்டர் கீழே ஒரு 10 பேர் 15 பேர் வேலை செஞ்சுட்ருப்பாங்க. ஒரு பெரிய ஆடிட்டர்னால் ஒரு 10 பேர்னாச்சும் வேலை செய்வாங்கள்ல, 10-12 பேர். அந்த 10-12 பேரில் கண்டிப்பாக 6-7 பேர் தேவையில்லை. ஸ்வீட் அப்படின்னு குஜராத்தில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்குங்க. அவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேலியை ஏஐயோட இன்டகிரேட் பண்ணுறாங்க. சரிங்களா? அது போன மாதம் தான் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், அவங்களோட ஒரு டெமோ எடுத்து பார்த்தோம். டேலியில் அந்த ஏஐயை போட்டுட்டா வித்தின் 10 நிமிஷத்தில் அது என்ன பண்ணி கொடுத்துருது, பிஎன்எல் போட்டு பேலன்ஸ் ஷீட் போட்டு எல்லாத்தையும் கையில் கொடுத்துட்டு போயிடுது. இப்போ நீங்கள் உட்காந்து ஒருத்தரது போடணுன்னா எவ்வளோ நேரம் ஆகுதுங்களா? அப்போ அங்கே கீழே வேலை செய்கிற ஆளுங்கள்லாம் நிறையா பேருக்கு என்ன போயிடும், ஜாப் போயிடும். அதே மாதிரி தான் லாயர்ஸு கீழே டைப் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, கேஸ் இதெல்லாம், அதெல்லாம் தேவையில்லை. டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க விஷயத்துக்கு இங்கே யாரெல்லாம் இப்போ இந்த மாதிரி கிளரிக்கல் இதில் இருக்காங்களோ அவங்க வேலையெல்லாம் காணா போயிடும். ஏன்னா ஏஐ வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக டூல்ஸ் டெவலப் ஆகிட்டுருக்கு. அந்த டூல்ஸ் எல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் 5 வருஷத்தில் அந்த காஸ்ட் என்ன ஆயிரும், குறைஞ்சிரும். டக்குன்னு குறைஞ்சிரும். ஸோ அதனால் என்னை கேட்டால் எல்லாருமே அவங்க தொழிலுக்கான ஏஐ அப்ளிகேஷன் என்னவோ அதை மெதுவாக இப்போ இருந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தயாராக இருப்பீங்கன்னு அர்த்தம். நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே என் ஸ்கூலில் 10 ஏஐ டூல்ஸ் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், டீச்சர்ஸுக்கும் சொல்லி கொடுத்தேன். அடுத்த 6 மாதத்துக்கு அப்புறம் பசங்க 2 டூல் எக்ஸ்ட்ராவாக கற்றுக்கிட்டானுங்க, டீச்சர் 8ல் 2 தான் கற்றுக்கிட்டாங்க. இப்போ கிளாஸ் ரூமில் எப்படி டீச்சர்னால் நடத்த முடியும்? அவனுக்கு வேறு நான் என்ன கொடுத்துட்டேன், 2 வருஷமாக டேப் வேறு கொடுத்துட்டேன். என் ஸ்கூலில் பசங்கள்லாம் டேப்போடு உட்காந்துருப்பாங்க. இப்போ யார் நல்லா படிப்பா? இப்போ நான் டீச்சருக்கு என்ன பண்ணுவேன்? கொஞ்ச நாளில் நான் தேங்க்யூ தான் சொல்லணும் டீச்சருக்கு. அம்மா நீ போமா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக என்ன டெவலப் ஆகிட்டுருக்குன்னா டூல்ஸ் டெவலப் ஆகிட்டுருக்கு. டூல்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி ப்ரெசன்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம்லாம் ஒன்றும் பார்க்க தேவையில்லை, அது உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ எத்தனை பேர் ஆல்ரெடி சாட்ஜிபிடியை உங்கள் இமெயிலில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை வச்சு பார்க்க ஆரம்பித்தவங்க எத்தனை பேர் இங்கே? ஓகே, பாருங்கள், இந்த இடத்துலையே 4 பேர் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன் மீதி இருக்கவங்களுக்குலாம் என்ன ப்ராப்ளம்? சாட்ஜிபிடி இருக்குது, நீங்கள் சாட்ஜிபிடி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, சரிங்களா? ஆனால் உங்கள் இமெயிலை சாட்ஜிபிடியோட என்ன பண்ணியிருக்கணும், இன்டகிரேட் பண்ணியிருக்கணும். சிங்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பெரிய பெரிய டாக்குமெண்ட் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 200 பக்கம் டாக்குமெண்ட் வருது. சரி வேணாம் சார், 15 பக்கம் டாக்குமெண்ட் வருது சார். அந்த டாக்குமெண்ட்டை உங்களுக்கு படிக்கிறதுக்கு என்ன இல்லை, பொறுமை இல்லை, நேரம் இல்லை, பொறுமை இல்லை, நேரம்லாம் நிறையா இருக்குது, பொறுமை இல்லை. சரி, இப்போ பொறுமை இல்லைன்றப்ப நம்ம டக்குன்னு என்ன பண்ணணும், சாராம்சத்தைனாச்சும் படிக்கணும்ல. அப்போ அந்த சிங்க் பண்ண டாக்குமெண்ட்டை சாட்ஜிபிடியில் எடுத்து போட்டு, எல்லாம் உங்கள் ஃபோன்லேயே பண்ணிக்கலாம், எடுத்து போட்டு சாமி எனக்கு இதை சம்மரைஸ் பண்ணி கொடு, இந்த டாக்குமெண்ட்டை சம்மரைஸ், முக்கியமான பாயிண்ட்டை சம்மரைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னீங்கன்னு வச்சுக்கோங்க. டக்குன்னு என்ன பண்ணும், நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம். இப்போ நீங்கள் உங்கள் இமெயிலே எடுத்து பாருங்கள், ஆல்ரெடி ஏஐ அதை இன்டகிரேட் பண்ணிருச்சு. இப்போ நான் ஒரு 10 மெயில் அனுப்பிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க ஒருத்தருக்கு. நான் மெயிலை ஓப்பன் பண்ண உடனே அதோட சாராம்சத்தை மேலே காமிக்குது எனக்கு. நோட் பண்ணிங்களா? ப்ரீவியஸ் மெயிலில் என்ன,
அப்படின்னு மேலே காமிக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ண தெரிலனாலும் அது ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்குன்னு சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக உங்களோட தொழில் வளர்ச்சிக்கு பயன்படுத்தினீங்கன்னா உங்களோட முன்னேற்றம் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட பரிந்துரை, வேண்டுகோள். சரிங்களா? ஏன்னா சிறு தொழில் பண்ணுறவங்க திருப்பி நம்ம மிஸ் பண்ணுறது எங்கன்னா, நம்ம மீதி எல்லாத்தையும் செய்கிறோம், ஆனால் டெக்னாலஜின்றப்ப என்ன பண்ணிடுறோம், வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிக்கிறோம் பாருங்கள். அதில் நெக்ஸ்ட் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப யார் பிரைட்டாக இருக்காங்களோ அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க, நல்லபடியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி, இதெல்லாம் இதில் இருக்கவங்க எல்லாம் நல்ல பெரிய பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுவீங்க. இந்த பிஸ்னஸ்லலாம் நீங்கள் இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஜாப் 2030. சப்போஸ் உங்கள் குழந்தைங்க யாருனாச்சும் இதை நோக்கி படிக்கிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். திருப்பியும் கூட்டிகிட்டு வந்து உங்களோட சேர்த்திக்காதீங்க. உங்கள் பிஸ்னஸ் சொல்லித்தாங்க, நான் வேணான்னு சொல்ல. ஆனால் இந்த பிஸ்னஸில் அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா தயவு செஞ்சு அதில் முதலீடு செய்யுங்க. அதை நோக்கி மார்க்கெட்டை பார்க்க வைங்க. அதை நோக்கி அவங்கள இன்டர்ன்ஷிப்புக்கு அனுப்பிச்சி விடுங்க. அதை நோக்கி 2 வருஷம் அவங்க வேலை செய்யட்டும். அதுக்கப்புறம் இந்த களத்தை செட் பண்ணி கொடுத்து இங்கே கொண்டு வந்துடுங்க. புரியுதுங்களா? இப்போ என் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா என்வாயர்மெண்டலில் இருக்கா. என் பொண்ணு வந்து டெல்லியில் வந்து என்வாயர்மெண்டல் இன்ஜினியரிங்கில் படிச்சுட்டு இருக்கா. இப்போ அவள் எங்கே இருக்கான்னா கஜ்ரோலின்னு சொல்லி மகாராஷ்டிராவில் ஹைலி நக்சலைட் ப்ரோன் ரீஜனில் இருக்கக்கூடிய மைனிங்கில் கொண்டு போய் அவளை நான் விட்டு வந்திருக்கேன். ஏன்னா இந்தியாவிலே த பெஸ்ட்டு மைனிங் அங்கே தான். ஆனால் ரிஸ்க்கு இருக்குது, காட்டுக்குள்ளே அது. அங்கே நான் நாக்பூர்லேருந்து அந்த மைன்ஸுக்கு போகணுன்னா 6.5 மணி நேரம் நான் போகணும், ட்ராவல் பண்ணி போகணும். சாயந்தர நேரத்துக்கு மேலே வெளியே விட மாட்டாங்க. புரியுதுங்களா? ரிஸ்க் இருக்குது அப்படின்றதோட இல்லை, ரிஸ்க் அவங்க எடுத்தால் தான் அடுத்த ஜென்ரேஷன் என்ன பண்ண முடியும்னா, ஏன்னா அதில் நல்லா தெரியுது என்வாயர்மெண்டல் ரிலேட்டடாக எக்கச்சக்க தொழில் இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ பொண்ணு எனக்கு, ஆனால் 2 பொண்ணுங்க தானே, அப்போ நான் என்ன பண்ணி தான் ஆகணும், படிக்க வச்சு தானே ஆகணும். அவங்கள வீட்டிலே வச்சுருக்க முடியாதுல்ல. அடுத்தது அவங்க மூவ் பண்ணல. அங்கே போய் நான் விட்டுட்டு வந்திருக்கேன். 14 நாள் ஆச்சு. இன்னும் 2 மாதம் அங்கே தான் இருக்க போகிறா, காட்டுக்குள்ளே ஃபுல்லாக. ஏன்னா அங்கே தான் பிஸ்னஸ் இருக்குது, அடுத்த பிஸ்னஸ் அங்கே தான் இருக்குது. அப்படி இருக்குன்னா அவங்க நல்லா படிக்கிறாங்கன்னா அவங்க மேலே தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள், ஃபுல் ஃப்ளெஜ்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா தட்ஸ் கோயிங் டு பி பிக் பிஸ்னஸ். ஸோ அப்போ இதெல்லாம் உங்களுக்கு காசு கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ். இதில் யாருனாச்சும் இருந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக என்ன பண்ணுங்கள், ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. சரி, ஃபாஸ்டஸ்ட் டிக்ளைனிங் எதெல்லாம் காணா போகும் அப்படின்றத எடுத்திங்கன்னா, திருப்பியும் ஏற்கனவே பார்த்தது தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் காணா போயிடும். யாரெல்லாம் இந்த டிசைன் நோக்கிலாம் இருக்கீங்களோ, கிராஃபிக் டிசைனு இதெல்லாம் நோக்கி இருக்கீங்களோ, கொஞ்சம் தயவு செஞ்சு டெக்னாலஜி அப்டேஷனுக்கு போய்க்கோங்க. ஏன்னா கிராஃபிக் டிசைன்லாம் இன்னும் 5 வருஷத்துக்கு மேலே யாருக்கும் தேவைப்படாது. ஏன்னா அதுவே என்ன பண்ணிக்கும், எல்லாத்தையும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். ஸோ அதை நோக்கி இருக்கக்கூடியவங்க அடுத்த டெக்னாலஜிக்கு மூவ் ஆகுங்க. அடுத்த பிஸ்னஸ் பரிணாமம் எப்படி இருக்கோ அதுக்கு மூவ் ஆனீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். நானே லாஸ்ட் 4 நாளாக டிஎன்பிஎல்ல இருந்தேன். தமிழ்நாடு நியூஸ் பேப்பர் இதில் இருந்தேன். அவங்களுக்கு கிளாஸ் என்னன்னா, அடுத்த ஆல்டர்னேட்டிவ் மெட்டீரியல்ஸ் என்ன, எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே தொழிலில் தான் 15 வருஷமாக அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம போய் சொல்லித்தரணுன்னு இல்லை ஆக்சுவலாக. ஆனால் ப்ராப்ளம் சால்விங்கில் அவங்கக்கிட்ட ஒரே கேள்வி தான் கேட்டேன், ஏங்க என்னென்ன வேறு ஆல்டர்னேட்டிவ் மெட்டீரியல் இருக்குது கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு. நான் உண்மையாலுமே என்ன நினச்சேன்னா நிறையா சொல்லுவாங்கன்னு நினச்சேன். 4 மெட்டீரியலுக்கு மேலே சொல்ல தெரில. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் எடுத்து காமிச்சேன், இன்னும் எந்த மெட்டீரியல்லாம் இன்னும் இருக்குது அப்படின்னு. ஆனால் அந்த மெட்டீரியல் நல்லா இருந்தது. அதை போட்டு காமிச்சிட்டு இதிலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும், இத்தனை மெட்டீரியல் எக்ஸ்ட்ராவாக காமிச்சிருக்கீங்க, அதை நோக்கி போகலான்னு. ஒரு ஜாலியாக நடந்த இன்சிடெண்ட் தான். பட் இருந்தாலும் நம்ம திங்கிங் எப்படி போகுதுன்னு. அதில் ஒரு மெட்டீரியல் என்னென்னா ஹெம்ப்புன்னு ஒரு மெட்டீரியல், HEMP. ஹெம்ப்புன்னா கஞ்சாவிலேருந்து வரக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராக்டு. ஒரு கஞ்சாவை எடுத்துகிட்டு மீதி வரக்கூடிய லீவ்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து என்ன பண்ணலான்னா பேப்பர் பண்ணலாம். அந்த ஹஸ்க்லேருந்து பேப்பர் பண்ணலாம். அது ஒன் ஆஃப் த இதாக போட்டிருந்தேன் நான். இதெல்லாம் இருக்குப்பா இப்படிலாம் போட்டிருந்தேன். அதில் உடனே 4 பேர் இன்றைக்கே ஒரு 10 ஏக்கர் வாங்கி நாங்கள் கஞ்சா வைக்கிறோம். நான் தான் சொன்னேன், வெளியே போகிறதுக்குள்ளே எண்ணெய் தூக்கிறாதீங்க. ஸோ அப்போ
ஆல்டர்னேட்டிவ் மெட்டீரியல்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஒரு பெரிய தொழில். அதெல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். சரிங்க, இதெல்லாம் சரி. இது ஒரு பக்கம். தொழில் எங்கே எது ஜாஸ்தியாகுது எது கம்மியாகுதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன திறன்களை வளர்த்திக்கணும். இப்போ நான் நல்ல தொழில் அதிபராக மாறணும், நான் நல்ல ஒரு அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னா இது யாருக்கும் தெரியாத ஒரு திறன்கள்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் இந்த திறன் இருக்குது. ஆனால் என்ன பண்ணிக்கணும், நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம அதை கற்றுக்க ட்ரை பண்ணணும். கற்றுக்கிறது மட்டும் இல்லை, பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து மற்றவங்களுக்கும் சொல்லித்தரணும். அதில் முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அனாலிட்டிக்கல் திங்கிங் தான் ரொம்ப முக்கியம். உங்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் டேட்டா இருக்குது, எக்கச்சக்கமாக டேட்டா அனாலிசிஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா. நம்மலாம் டேட்டா அனாலிசிஸ் ஆக முடியாதா சார்? முடியுமா முடியாதா? முடியும். நம்மகிட்ட டேட்டா இருக்கா இல்லையா? இப்போ என் தொழில் வந்து டேட்டா அனாலிசிஸ் தான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிஸ்னஸ் ரிப்போர்ட்டையும் எடுத்து படிச்சுட்டு அந்தந்த நிறுவனத்துக்கு தகுந்த மாதிரி ஐடியாஸ் கொடுக்கறது தான் எங்கள் தொழில். அப்போ நான் ஒன்றும் இன்ஜினியரிங்கு டாக்டர் எதுவும் படிக்கல, நான் படித்தது பிஸ்னஸ் அண்ட் சைக்காலஜி. பட் ஆனால் எதை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அனாலிட்டிக்கல் திங்கிங்கை வளர்த்துக்கிட்டோம். இந்த அனாலிட்டிக்கல் திங்கிங் என்ன அப்படின்னா இருக்கிற டேட்டாவை எடுத்து எது பெஸ்ட்டாக நம்மளுக்கு வரும்னு சொல்லி அனலைஸ் பண்ணி பார்க்கணும். சரி, இதுக்கெல்லாம் டைம் இல்லை, அதுக்கு தான் சொல்கிறேன் டெக்னாலஜி இருக்குது. உங்கள்கிட்ட டேட்டா இருந்தால் போதும், அது என்ன பண்ணி கொடுக்கும். சரி, இப்போ நீங்கள் லாஸ்ட் 3 வருஷத்துக்கான சேல்ஸ் ரிப்போர்ட்டெல்லாம் வச்சுருப்பீங்கள்ல, எல்லாம் வச்சுருப்பீங்கள்ல, சரிங்களா? அனலைஸ் பண்ணி பார்ப்பீங்கள்ல, ஏதோ ஒன்று சொல்லுங்கள்.